இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய 2 மாதங்களாக நடைபெற்று வரும் இந்த இரு அணிகளுக்கான இந்த கிரிக்கெட் தொடர் என்பது இப்போது முடிவுக்கும் வந்துவிட்டது. டெஸ்ட் தொடர், ஒருநாள் தொடர், T20 தொடர் என 3 விதமான ஃபார்மட்டிலும் இந்த இரு அணிகளும் விளையாடி வந்தது. இந்த சூழலில் டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஒருநாள் தொடரை இந்திய அணி கைப்பற்றியது. அதற்கு பிறகு இப்போது நடைபெற்று வந்த 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் என்பது ரசிகர்கள் பலருக்கும் அதிர்ச்சியான முடிவை கொடுத்திருக்கிறது. ஆமாங்க, தற்போது நடைபெற்று வரும் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் இப்போது வரை 4 போட்டிகள் முடிவடைந்திருந்தது. இந்த 4 போட்டிகளில் 2 போட்டிகளில் இந்திய அணியும் 1 போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் வெற்றி பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற இருந்த 4வது T20 போட்டி என்பது பனிமூட்டம் காரணமாக ஒரு பந்து கூட வீசப்படாமல் போட்டி முற்றிலுமாக தடைப்பட்டது. இதுபோன்ற நிகழ்வுகள் என்பது கிரிக்கெட்டில் அரிதான நிகழ்வுகள்தான். ஏனென்றால் மழையால் போட்டி தடைபடுவதுதான் அதிகமாக நடந்திருக்கிறது. ஆனால் பனிமூட்டம் அதிகமாக இருந்ததால் கிரிக்கெட் போட்டி முற்றிலுமாக தடைப்பட்டது என்பது அரிதினும் அரிதாக நடக்கக்கூடிய சம்பவம். நேற்றைய போட்டியில் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று ஒரு பந்து கூட வீசப்படாமல் இந்த 4வது T20 போட்டி முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக சவுத் ஆப்பிரிக்கா அணியின் வெற்றி வாய்ப்பு என்பது முற்றிலுமாக மறைந்துவிட்டது. அதற்கு காரணம், இந்த T20 தொடரை சவுத் ஆப்பிரிக்கா அணி கைப்பற்ற வேண்டுமென்றால் இன்னும் 2 வெற்றிகள் தேவைப்படும். ஆனால் நேற்று நடைபெற இருந்த 4வது T20 போட்டி தடைப்பட்டதால் இன்னும் ஒரே ஒரு போட்டி தான் மீதமிருக்கிறது. அந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றாலும் கூட இந்த தொடரை கைப்பற்ற முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே நடந்து முடிந்த 3 போட்டிகளில் இந்திய அணி 2 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்கா அணியோ ஒரே ஒரு போட்டியில்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அடுத்ததாக நடைபெற இருக்கும் இந்த 5வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் போட்டியை சமன் செய்தாலும் அல்லது இதுபோல பனிமூட்டத்தாலோ அல்லது மழையாலோ இந்த போட்டி தடைப்பட்டாலும் கூட இந்த தொடரை இந்திய அணிதான் கைப்பற்றும். ஆனால் ஒருவேளை இந்த 5வது T20 போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை சவுத் ஆப்பிரிக்கா அணி சமன் செய்துவிடும் என்ற சூழ்நிலைதான் இருந்தது. இந்த நிலையில்தான் இந்த 5வது T20 போட்டியும் தொடங்கியது. அப்படி தொடங்கிய இந்த போட்டியில் ரசிகர்கள் பலரும் எதிர்பாராத விசித்திர நிகழ்வு ஒன்றும் அரங்கேறியது. ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த சவுத் ஆப்பிரிக்கா அணி சூப்பராகவே பேட்டிங் செய்தது. அதற்கு காரணம், ஏற்கனவே இந்த தொடரை இழந்துவிட்ட சவுத் ஆப்பிரிக்கா அணி இனிமேல் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற மனநிலைக்கு வந்துவிட்டதால் வந்தா வருது போனா போது என அதிரடியில் பேட்டிங் செய்தனர் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்கள். இதன் காரணமாகவே 20 ஓவர்கள் முடிவில் சவுத் ஆப்பிரிக்கா அணி 213 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. பின்னர் இந்த கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறை முதல் ஓவரிலேயே அதிரடி மன்னன் அபிஷேக் சர்மா அவரது விக்கெட்டை இழந்தார். இதன் காரணமாக இந்திய அணி இந்த போட்டியில் மிகவும் தடுமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. வழக்கமாக இதுபோன்ற தருணங்களில் அபிஷேக் சர்மாவின் அதிரடி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஆனால் இந்த போட்டியில் இவர் முதல் ஓவரிலேயே விக்கெட்டை இழந்ததால் இந்திய அணி இந்த போட்டியில் கொஞ்சம் தடுமாறத்தான் செய்தது. ஆனாலும் கூட இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் சுப்மன் கில் இருவரும் நிதானமாக விளையாடி இந்திய அணியை இந்த போட்டியில் சரிவிலிருந்து மீட்டு கொடுத்தனர். அதற்கு பிறகு கடைசி நேரத்தில் களமிறங்கிய திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா உள்ளிட்டவர்களின் அதிரடியால் இந்திய அணி இந்த போட்டியில் போராடி வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது திடீரென இந்த போட்டி சமனில் முடிவடைந்தது. அதாவது இந்திய அணியும் 20 ஓவர்கள் முடிவில் சரியாக 213 ரன்கள் எடுக்க, இதனால் 2 அணிகளும் ஒரே ரன்களை எடுத்ததால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது. பின்னர் இந்த சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்த இந்திய அணி 13 ரன்கள் வரைதான் எடுக்க முடிந்தது. அதன் பிறகு சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணியும் சொல்லி வைத்தது போல அதே 13 ரன்களை எடுக்க, இதனால் இந்த போட்டி
மீண்டும் இரண்டாவது சூப்பர் ஓவருக்கு சென்றது. அந்த சமயத்தில் இரண்டாவது சூப்பர் ஓவரில் முதலில் பேட்டிங் செய்த சவுத் ஆப்பிரிக்க அணி அடுத்தடுத்து சிக்சர்கள், பவுண்டரிகள் என விளாசி 19 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இந்த இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்காக பார்க்கப்பட்டது. ஆனாலும் கூட அந்த சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய அபிஷேக் சர்மாவும் ஹார்திக் பாண்டியாவும் சூப்பராக விளையாடி, அதிலும் குறிப்பாக நம்ம ஹார்திக் பாண்டியா அடுத்தடுத்து 2 சிக்சர்களை விளாசி இந்த போட்டியில் இந்திய அணிக்கு திரளான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். இந்த ஒரு வெற்றி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாகவும் மாறியிருக்கிறது. ஏனென்றால் இது போன்ற போட்டிகளில் ஒரே ஒரு சூப்பர் ஓவர் வருவதே அரிதான விஷயம். ஆனால் இந்த போட்டியில் தொடர்ச்சியாக 2 சூப்பர் ஓவர் வந்தும் அதில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. அது மட்டுமில்லாமல் அடுத்து நடைபெற இருக்கும் அதிகாரப்பூர்வ 5வது T20 போட்டிக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு திரளான வெற்றியை பெற்றிருந்தது இந்திய அணி. ஆகவே இதை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ T20 போட்டியிலும், அதாவது 5வது மற்றும் கடைசி T20 போட்டியிலும் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் தோன்றுகிறது. ஏனென்றால் எந்த பிரஷரும் இல்லாத சவுத் ஆப்பிரிக்க அணியால் 2 சூப்பர் ஓவர்கள் வரை போராடி வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இந்த போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற்றால்தான் தொடரை கைப்பற்ற முடியும் என்ற சூழலில் இருக்கும் இந்திய அணி அந்த பிரஷரோடு விளையாடி, அதுவும் 2 சூப்பர் ஓவர்களிலும் விளையாடி வெற்றி பெற்றிருப்பது என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைந்திருக்கிறது. ஆக இப்போதே சொல்லிவிடலாம், நடைபெற இருக்கும் அதிகாரப்பூர்வ 5வது மற்றும் கடைசி T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று இந்த T20 தொடரை 3-1 என்ற கணக்கில் எளிதாக கைப்பற்றிவிடும் என்று. அது மட்டுமில்லாமல் இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர்களை வைத்து பார்க்கும்போது ஏற்கனவே டெஸ்ட் தொடரை இழந்த இந்திய அணி ஒருநாள் தொடரை கைப்பற்றியிருந்தது. ஆகவே இப்போது இந்த T20 தொடரையும் கைப்பற்றிவிட்டால் இந்த 3 தொடர்களில் 2 தொடர்களில் இந்திய அணி வெற்றி பெற்றதாக மாறிவிடும். இப்படி நடந்தால்தான் அது இந்திய அணிக்கும் பெருமையாகவும் இருக்கும். ஏனென்றால் இந்த தொடர் முழுவதும் இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் வைத்து நடைபெறும் போட்டிகளில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது எதிரணிகளுக்கு அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது டெஸ்ட் தொடரை சவுத் ஆப்பிரிக்க அணி வென்றது என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு பழி தீர்க்கும் விதமாக அடுத்தடுத்து ஒருநாள் போட்டிக்கான தொடரையும் வென்று இப்போது T20 போட்டிகளுக்கான தொடரையும் வென்று காட்டினால் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக இது மாறிவிடும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இத்தகைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை பற்றியும், குறிப்பாக இந்த 5வது T20 போட்டிக்கான வார்ம் அப் மேட்சில் விளையாடியது போலவே அதிகாரப்பூர்வ 5வது மற்றும் கடைசி T20 போட்டியிலும் அதிரடியாக விளையாடி இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.